சாமி இந்த முகூர்த்தம் வேண்டாம், இதுக்கு முன்னாடி ஏதாவது நல்ல முகூர்த்தம் இருந்தா பாருங்க. அம்பி, இந்த முகூர்த்தத்துல என்ன பிரச்சனை? இதை ஏன் மாத்தணும்? ஐயரே, பொண்ணையே மாத்திட்டாங்க, முகூர்த்தத்தை மாத்த மாட்டீங்களா? ஒரே பையனுக்கு நிறைய கல்யாணம் பண்ணி கல்லா கட்டுறல, மாத்து. பாத்து விடுறேன். சரவணா, வாட்ஸ் திஸ்? என்னாச்சு உனக்கு? இதே முகூர்த்தத்துல தான் அவளுக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்தது. அதனாலதான் இந்த முகூர்த்தத்தை மாத்த சொன்னேன். டேய், அதுக்கு முன்னாடி இந்த சாத்துக்குடி வாழைப்பழத்தெல்லாம் மாத்த சொல்லு. செகண்ட் மேரேஜ்ன்றதால உங்க அப்பா எல்லாத்தையும் செகண்ட் ஹேண்ட்ல வாங்கி வந்துட்டாரு போல. ஒரே அழுகி போன ஸ்மெல் அடிக்குது. டேய், என்னடா உன் பிரச்சனை? ஏன் இந்த முகூர்த்தம் வேணான்ற? உங்களுக்கு காரணம் வேணுமா, கரன்சி வேணுமா? அதுக்கு தான் கண்டக்டர் மாதிரி கையில பை வச்சுன்னு சுத்துறாரு, எப்போ ரொப்பலான்னு. சரி, அதுக்கு முன்னாடி வேற ஏதாவது நல்ல முகூர்த்தம் இருந்தா பாருங்க. இவாளுக்கு கல்யாணம் நடக்கணும், நேக்கு தட்சணை கிடைக்கணும், ஏதோ ஒரு முகூர்த்தத்தை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி நல்ல முகூர்த்தம் இருக்கு. அப்படின்னா அதே ஃபிக்ஸ் பண்ணுங்க. வர வெள்ளிக்கிழமை காலையில 9:50க்கு சுப முகூர்த்தம். தட்டை மாத்திக்கங்க. சொல்லுமா. என்னடா சொல்றது? சரவணனே 2வது கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டான். நீ எப்படா கல்யாணம் பண்ணிக்க போற? பண்ணிக்கலாமா? இன்னும் உனக்கு அக்கம் பக்கத்துல சண்டை போட்டு போர்டிச்சு போச்சா? இப்ப மருமக கேக்குதா? விளையாடுறா. உங்க அப்பா வேற கையில 10-15 பொண்ணுங்க போட்டோ வச்சுக்கிட்டு தினமும் அலைஞ்சிட்டு இருக்காரு. 10-15 பொண்ணு போட்டோ வச்சு அலையறாரா? பாத்துமா, சந்தேக கேஸ்ல போலீஸ் கிட்ட மாட்டிக்க போறாரு. முதல்ல அந்த போட்டோ எல்லாம் புடிங்க வெளியே போடு. சரிடா, முதல்ல நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்லையா? பண்ணிக்கிறேன், ஆனா ஒரு கண்டிஷன். என்னன்னு சொல்லு. டேட்டிங், சேட்டிங், சீட்டிங் இது 3 இல்லாத ஒரு பொண்ணா பாரு, கண்டிப்பா பண்ணிக்கிறேன். சரிடா, நாளைக்கே பாக்குறேன். நாளைக்கே பாக்குறியா? 400 வருஷம் ஆனாலும் கிடைக்காது. பாய்.